ரொம்ப நாள் கழிச்சுது நம்மளுடைய துளசி செடிக்கு நேற்று வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தீபம் பொருத்தியாச்சு. அப்புறம் நிலைவாசல்ல வந்து எங்க குலதெய்வம் மண் வச்சிருக்கேன், மேலே கட்டி விட்டுருக்கேன். அவங்களுக்கும் தீபம் வைக்கணும். வச்சோம் அவ்வளோ மங்களகரமா இருக்கும் வாசல். சரிங்களா, அப்படின்னு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. ஆனா கோலம் வந்து என்ன போட வரணுமோ அது வர மாட்டேங்குது, வேற கோலமா மாறி போச்சு. நான் போட ஆரம்பிச்சது வந்து வேற கோலம், ஆனா வந்தது அதுக்கு அது ஒரு டிசைன் கோலமா ஆகி போச்சு. அப்படின்னு சொல்லி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்க, இந்த கோலம் தான் நான் போடலாம்னு நினைச்சு போட்டேன். அது என்னடா இப்படி ஆயிடுச்சு, தாமரை மாதிரி. சரி பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படி சொல்லி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஃபினிஷிங் சரியில்லை மகா அப்படின்னு ஆயிப்போச்சு. ஆனா நான் நினைச்ச ஒரு கோலம், அது ஒரு கோலம். ஆனா அதுவும் நல்லா தான் இருந்துச்சு பாருங்களேன். அப்புறம் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சா, அப்படியே கோலம் போட்டாச்சு. என்னோட சேனல் பிடிச்சா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் லைக் பண்ணுங்கப்பா. யாருமே லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி நாங்கள் பேசி வீடியோ போடுறோம், ஒரு லைக் போடலாம்ல. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சரிங்களா, பார்க்குறீங்க நிறைய பேர், ஆனால் யாருமே லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்களும் கஷ்டப்பட்டு தானே வீடியோ போடுறோம், சின்ன ஹெல்ப் தானே, லைக் பண்ணுங்க. சரிங்களா, அப்புறம் அப்படியே வந்து பாருங்க தாமரை எல்லாம் வரைஞ்சாச்சு. அப்புறம் காவி கலர் பொடி காலி ஆயிடுச்சு, அதனால காவி பொடியில வந்து அப்படியே உள்ள கொடுத்தேன் தாமரைக்கு. அதுவும் இது ஒரு டிஃப்ரெண்டான தாமரையா இருந்தது பாருங்களேன். பாருங்க எவ்வளவு அழகா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து தீபம் வைக்கிறதுக்கு தீபம் எடுத்துட்டு வந்துட்டு வாசல்ல வந்து தீபம் வைக்க போறேன். சரிங்களா, பாருங்க மேல எங்க குலதெய்வம் மண் இருக்காங்க, குலதெய்வம் இருக்காங்க. இதுதான் என்னோட நிலை கதவு. சரிங்களா, அப்புறம் வந்து நிலைவாசல் தீபம் குலதெய்வத்துக்கு வச்சாச்சு. பாருங்க அவ்வளவு மங்களம் நிறைந்த வாசலா இருக்கும்பா. எல்லாரும் வெள்ளி செவ்வாய், நம்ம டெய்லி வைக்க முடியலனா வெள்ளி செவ்வாவது இந்த மாதிரி கோலம் போட்டு 2 சைடும் தீபம் வச்சு பாருங்களேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே மனசு எவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷனா இருக்கும். நமக்கு எப்பயும் கடவுள் துணையா இருப்பாங்க அப்படிங்கும் போது நம்ம கவலையெல்லாம் மறந்து போயிடும். சரிங்களா, எல்லாரும் இந்த மாதிரி முடிஞ்சா வைங்க. சரிங்களா, பாருங்க 2 சைடு தீபம் ஏத்தியாச்சு. தீபம் ஏத்திட்டு அப்படியே வாசலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு மங்களம் நிறைந்த வாசலா இருக்கும். உண்மையிலே சொல்றேன், அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் நிலை வாசலை. சரிங்களா, அதோட போட்டோவும் அவங்களுக்கு இதுல போடுறேன் பாருங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமைனா உப்பு வந்து எல்லாரும் வாங்குங்கப்பா. உப்பு வாங்கி அந்த உப்பு ஜாடியில வெள்ளிக்கிழமை காலையில வாங்கி வச்சுட்டு நைட்டு வந்து இது மாதிரி கொட்டி வச்சிடணும். உப்பு ஜாடி கடியில 1 ரூபா காயின் வச்சு நல்ல கோபுரமா கொட்டி உப்பு ஜாடி கடியில 1 ரூபா காயின் வச்சு இப்படி வச்சிடணும். வாழ்க வளம்.